இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 54 அதிகாரத்திலிருந்து தாவீது ஜெபத்திற்கு நாம் எப்படி பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 54 சங்கீதத்தினுடைய முன்னுரையிலே தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம், நற்போதனையின் சங்கீதம் என்று சொல்லி இந்த பகுதியினுடைய முன்னுரை சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 19 வசனத்திலிருந்து 29 வசனம் வரையிலும் சீப் ஊரார் சவுலினிடத்தில் வந்து தாவீதினுடைய நடமாட்டம் எங்களுடைய பகுதியிலே இருக்கிறது, நீர் வந்தால் நாங்கள் அவனை பிடித்து கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி அழைத்த பொழுது அங்கே சவுல் சொல்கிறான், அவன் மிகவும் தந்திரசாலி என்று எனக்கு தெரிய வந்துள்ளது, அதனால் அவனுடைய நடமாட்டத்தை இன்னும் உற்று கவனித்து எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் வருகிறேன் என்று சொல்லி சவுல் அவர்களுடைய அழைப்பை ஏற்று கடந்து சென்ற பொழுது தாவீது மலையினுடைய அந்த பக்கத்திலும் சவுல் மலையினுடைய இந்த பக்கத்திலுமாக அவர்கள் சுற்றி வரும்பொழுது மாகோன் என்கிற ஒரு வனாந்தரத்திற்கு தாவீது தப்பி சென்ற பொழுது தாவீது சவுலினுடைய ஊழியர்களால் சவுலினால் வளையப்பட்டு அவன் பிடிக்கப்பட போகிற ஒரு தருவாயில் அங்கே சவுலுடைய ஒரு ஆள் வந்து சொல்லுகிறான், தேசத்தின் மேல் பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள், நீர் உடனே புறப்பட்டு வாரும் என்று சொன்ன பொழுது சவுல் திரும்பி செல்லுகிறதான சம்பவமாக இங்கு காணப்படுகிறது. இதிலே 4 வசனம் சங்கீதம் 54 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். முதலிலே தாவீது மிகவும் பயந்து நடுங்குகிறவராக இந்த சூழ்நிலை எழுதப்படுகிறது. சீப் ஊராருக்கு அவர் தீமை செய்ததாக எதுவும் எழுதப்படவில்லை. அவர் எதையும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இவனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதை பார்த்து அவன் கலங்கி போனவனாக மாட்டிக்கொண்ட பொழுது நிச்சயமாக அவர் ஒரு கதறலோடு கூட கர்த்தர்தான் எனக்கு சகாயர் என்று சொல்லுகிறது போல ஒரு அறிக்கையிட்டதாக அதிநிமித்தமாய் ஒரு விடுதலை பெற்றதாக இந்த சம்பவம் எழுதப்பட்ட போதிலும் இந்த சங்கீதத்திலே அவர் வரிசையாக அந்த காரியங்களை தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதல் பகுதியிலே அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். உமது நாமத்து நிமித்தம் என்று பெயரளவில் ஜெபிப்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களினுடைய வழக்கமாகிவிட்டது. யாரை பார்த்தாலும் எனக்காக கொஞ்சம் ஜெபித்து கொள்ளுங்கள், ஏனோ தானோ என்று சொல்லுகிறது போல நாம் அவருடைய வல்லமையை அவருடைய பதிலை எதிர்பார்க்காதபடிக்கு நாம் அது ஒரு கடமை சொல்லாக அதை நாம் பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இங்கே சங்கீதம் 54 1 வசனத்திலே 2 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என்னுடைய ஜெபத்திற்கு நீர் செவி கொடும் என்று சொல்லி அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக ஒரு அழுத்தமான ஒரு ஜெபத்தை அவர் அங்கே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எழுதின 11 அதிகாரத்திலே 6 வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற முதல் காரியத்தை அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக விசுவாச அறிக்கை. அவர் சொல்கிறார், இதோ தேவன் எனக்கு சகாயர். அங்கே சவுலும் அவனுடைய சேனையும் அவனை வளைந்து கொண்டது. கொஞ்ச நேரத்திலே தாவீது பிடிபட போகிறார். ஆனால் அவருடைய அறிக்கை, தேவன் எனக்கு சகாயராக இருக்கும் பொழுது, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே கூட இருக்கும் பொழுது எதிரிகள் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். 52 சங்கீதத்திலும் 8 வசனத்தில் இப்படித்தான் சொன்னார், அவருடைய பிரச்சனைகள் மிகவும் பெரியதாக இருந்த போதிலும் 4 பக்கத்திலும் பிரச்சனை இருந்த போதிலும் சொன்னார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன், என்னை வெட்ட தழுக்கிற ஒரு வலிமையுடைய ஒரு மரமாக ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன், தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்கிற விசுவாச அறிக்கைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுகிறதை அவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு வழக்கமாக கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலே
இயேசுவும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அருவார். வேறொரு தேற்றரவாளன், நான் எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருந்தேனோ, நான் எப்படி உங்களுக்கு ஆறுதலாக இருந்தேனோ, நான் எப்படி உங்களுக்கு போஷிக்கிறவராக இருந்தேனோ, நான் எப்படி உங்களை பாதுகாக்கிறவராக இருந்தேனோ, நான் எப்படி உங்களை வழிநடத்துகிறவராக இருந்தேனோ, நான் எப்படி உங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து போதித்தேனோ, அதே போல என்னை போலவே உங்களுக்கு போதிக்கத்தக்கதாக உங்களோடு கூட இருக்கும்படியான ஒரு சகாயரை, ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் ஆழமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. சவுலுடைய கைகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய வல்லமையை நம்பி என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல் அவர் சொல்லுகிறார், தீமைக்கு அவர் தீமை சரிகட்டவே இல்லை. சவுல் அவருடைய கைகளில் மாட்டிக்கொண்ட போதிலும் கூட அவரை கொலை செய்வதற்கு தாவீதினுடைய கைகள் துணியவில்லை என்றே சொல்ல வேண்டும். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறபடியினாலே தீமைக்கு தீமை ஆண்டவர் சரி கட்டி கொள்ளுவார். நான் அதை குறித்த காரியத்திலே நான் தலையிட மாட்டேன் என்பதிலேயும் அவர் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்துவிட்டு ஆண்டவரை துதிக்கிறவராக காணப்படுகிறார். கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கத்தின் வேளையிலும் 54ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. உற்சாகத்துடன் நான் உம்மை துதிப்பேன். ஏனோ தானோ என்பதற்காக வாயை திறந்து ஸ்தோத்திர பலியிட வேண்டுமே என்பதற்காக அல்ல, உற்சாகத்தோடு கூட துதிப்பேன். அதுதான் எனக்கு நலமானது. அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:18 நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிற, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு திட்டமே அதுதான். எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வது தான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக அவர் ஜெபத்திற்கான பதில் பெற்றதை பார்க்கிறோம். 4 காரியங்களை அவர் கடைபிடித்தது நிமித்தமாக ஜெபத்தை ஏனதானோ என்று செய்யாமல் விண்ணப்பத்தை கேட்டு பதிலை எதிர்பார்த்தவராக, விசுவாச அறிக்கை செய்தவராக, இதோ தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்தவராக, தீமைக்கு தீமை சரிகட்டாதவராக, ஆண்டவரை துதிக்கிறவராக காணப்பட்டபடியினாலே சங்கீதம் 54:7 சொல்லப்படுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. என் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். கைகளிலே மாட்டிக்கொண்டார். ஒருவன் சவுலை அழைக்கிறான். பெலிஸ்தர்கள் நம் தேசத்தில் யுத்தம் பண்ணும்படியாக வந்து விட்டார்கள், திரும்பி வாரும் என்று சொன்ன பொழுது தாவீதை பின்தொடர்கிறதை சவுல் விட்டுவிட்டு தேசத்துக்கு திரும்பி சென்று விட்டான். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆழமான ஒரு ஜெபத்தை செய்தோம் என்று சொன்னால், விசுவாச அறிக்கையோடு கூட ஜெபத்தை செய்தோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு துதித்தலோடு தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி ஆண்டவரை துதிக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை விடுவிப்பதற்கும் நமக்கு உதவி செய்கிறதற்கும் இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜபத்திலே தாரித்தே